श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வசதகத்தில் 19வது ஸ்லோகம். அந்யத்ராதத் குணோக்திர்பகவதின ததுத்கர்ஷசௌர்யை பரேஷாம் ஸ்துத்யத்வாத் யாவதர்த்தா பணிதிரபி ததா தஸ்ய நிஸ்ஸீமகத்வாத் ஆம்னாயானாம் அசீம்னாம் அபி ஹரிவிபவே वर्षबिन्दोरिवाब्धौ साबन्धात् स्वात्मलाभो न तु कबलनतः स्तोतुरेवं न किं मे. अन्यत्रादद्गुणोक्तिर्भगवति न तदुत्कर्षचौर्ये परेषां स्तुत्यत्वात् यावदर्था पणितिरपि तथा तस्य निस्सीमकत्वात् आम्नायानाम् असीम्नामपि हरिविभवै वर्षबिन्दोरिवाब्धौ सम्बन्धात् स्वात्मलाभो न तु कबलनत स्तोतुरेवं न किं मे. நம்மால் துதிக்கப்படும் ஒருவரிடம் நம்ம ஒருத்தரை போய் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அவரை ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவரிடம் இல்லாத குணங்களையும் அவரிடம் இல்லாத தன்மைகளையும் கூறி புகழ்வது ஒரு வகை. ஒன்றை போல இல்லை, எவ்வளவு வீரன் எவ்வளவு சூரன் அப்படின்னு அவனை இல்லாத ஒன்றை ஏற்றி சொல்கிறது. ஆர் 1% இருந்ததுன்னா அதை 100% சொல்கிறது. அது பெரிய பெருமாளுக்கு பொருந்தாது. பெரிய பெருமாளை தவிர மற்ற எல்லாருக்கும் பொருந்தும். இவ்வகையான ஸ்துதி பெரிய பெருமாளுக்கு ஏற்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரிடம் இல்லாததுன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ அவரை சொன்னாலும் அது கம்மி தான். அவருடைய புகழை, மகிமையை, வைபவத்தை பார்த்தா கம்பேர் பண்ணால் திஸ் இஸ் நத்திங். அவருக்கு ப்ரைஸ் பண்ணுறதே நத்திங். மற்றவர்களை துதிக்கவும் இன்னொருத்தரை துதிக்கிறதுக்கு கூட இவனுடைய குணங்களை, பெருமாளுடைய குணங்களிலேருந்து கொஞ்சம் திருடி தான் துதிக்கணும். என்ன எவ்வளவு ஒரு கலையா, எத்தனை தேஜஸ் அப்படின்னு பெருமாளுக்கு இருக்கிற தேஜஸில் 1 மில்லியன்த்து இவர்கிட்ட இருக்குன்னு போய் சொல்லி அங்கேருந்து திருடி சொல்கிறது தான் மீதி பேர்கிட்ட சொல்கிற துதி. அப்படித்தான் அவர்களை புகழ வேண்டியதாக உள்ளது. நம்மால் துதிக்கப்படும் ஒருவனிடம் உள்ள பெருமைகளை முழுவதுமாக உள்ளது உள்ளபடி கூறி துதிப்பது வேறு வகையான துதி. அதாவது நம்மால் ஒருத்தனை துதிக்கிறோம், ஒருத்தனை ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா முழுவதுமாக 100% அப்ரோப்ரியேட்டாக, அப்ளிகபிளாக அவளை ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னொரு வகையான துதி. முதல்ல என்ன சொன்னோம், ஒருத்தர்கிட்ட இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது ஒரு துதி. அது பெரிய பெருமாளுக்கு பொருந்தாது. ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்குது, நம்ம சொல்கிறதே ரொம்ப கம்மி. ஸோ அவருக்கு பொருந்தாது. இப்போது ஒருத்தர்கிட்ட இருக்கிறது, நீ நல்ல பணக்காரன், நீ நிறைய வள்ளல், நீ எல்லாருக்கும் கொடுக்குற, அவர் கொடுக்குறார், அதனால் அதை சொல்கிறோம். அப்படி 100% அப்ளிகபிளாக, அப்ரோப்ரியேட்டாக, கரெக்டாக ஒருத்தரை துதிப்பது இன்னொரு வகையான துதி. அதுவும் பெரிய பெருமாள் விஷயத்தில் பொருந்தாதான். ஏன் அப்படின்னா அவனுடைய பெருமைகள் எல்லையற்றவையாக இருக்குது, கணக்கிலடங்காக இருக்கு. வேதங்களே எப்படி அவனை துதிக்க முடிந்தது? முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி 100% அவரை அதை துதிக்க முடியும்? அதுவும் முடியாது. ஸோ மழை துளியானது
எப்படி கடலில் விழுந்தால் மட்டுமே தனது சொரூபத்தை இழக்காமல் இருக்கு. நிலத்தில் விழுந்தால் போயிடுறது, வேஸ்ட்டாக போயிடுறது. மழை துளி கடலில் விழுந்தால் அது தனது சொரூபத்தை இழக்காமல் உள்ளது. அதுபோல வேதங்களும் அவனை புகழ்வதால் மட்டுமே அந்த வேதங்கள் தங்கள் சொரூபத்தை இழக்காமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சொரூபத்தையும் நான் இழக்க வேண்டாம், இழக்கக்கூடாது. நான் அவனுடைய தாசன், அவனுடைய சேஷன், அவனுக்காகவே இருக்கிறேன். என்னுடைய வாக்கானது தனது சொரூபத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவனை துதிக்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் சுவாமி. மழையானது கடலில் விழருது, தரையிலும் விழருது. கடலில் விழுந்த மழை துளி தனது தண்ணீர் என்ற தன்மையை இழக்காமல் தெளிவாகவே இருக்கு. ஆனால் தரையில் விழுந்த மழை துளி மண்ணுடன் கலந்து ஷேராக மாறி தனது சுபாவத்தை, தனது தன்மையை இழந்து விடுகிறது. அதுபோல நம்முடைய சொற்கள் பகவானை புகழ்வது வரை உறுதியுடன் இருக்கும். அது வேற யாரையாவது புகழ்ந்தால் அது எப்படி ஷேரில் மழைத்துளி வேஸ்டாக போகிறதோ அது மாதிரி இதுவும் வேஸ்ட் ஆகிடும். நமது சொற்கள் இழக்கின்றன உறுதியை. ஆக வாக்கு உறுதி பெறுவதற்காக வேதங்கள் அவனை போற்றி தன்னுடைய சுபாவத்தை, தன்னுடைய சொரூபத்தை எப்படி அடைகிறதோ வேதங்கள், அதுபோல தமது வாக்கும் உறுதி பெறுவதற்காக துதிக்கிறேன் என்கிறார் பட்டர். அதற்குண துதிக்கவனிடம் இல்லாத குணங்களை உக்திகி ஒருவனிடம் இருப்பதாக கூறுவது ஸ்துதி. இல்லாத குணங்களை அந்யத்ர எம்பெருமானை தவிர அது மற்ற பேருக்கு தகும். பகவதி ந ஞான பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் முதலானவைகள் நிறைந்தவனான எம்பெருமானிடம் அப்படி இல்லை. தத் அத்தகைய பெருமைகளை உடைய எம்பெருமானிடம் உத்கர்ஷ பெருமைகளின் சிலவற்றை சௌரியைகி திருடுவதாலேயே பரேஷாம் மற்றவர்களை ஸ்துத்யத்வாத் துதிக்க வேண்டி இருப்பதால், மேலும் யாவது அர்த்தா உள்ளபடி அப்படியே அப்ளிகபிளாக உள்ளபடி கரெக்டாக மொத்தமும் பொருத்தமாக பணித்தி அப்பி கூறி ஆயிற்று என்பதும் எம்பெருமானிடம் கிடையாது. ததா பகவதின எம்பெருமானிடம் குணங்களை முழுசும் கூற முடியாதே, அதனால் அதுவும் அங்கே அப்ளிகபிள் இல்லை. தஸ்ய அந்த எம்பெருமானின் பெருமைகள் நிசீமகத்வார் எல்லை கடந்தவைகளானபடி, அது அன்பவுண்டட் அன்லிமிட்டட். அசீம்னாம் கணக்கில் அடங்காத ரிக் யஜு சாம என்ற பலபடியாக ஆம்னாயானாம் அப்பி வேதங்களுக்கும் ஹரிவிபவே எம்பெருமானுடைய விபவத்தில் வருஷ பிந்தோகோ மழை துளிக்கு அப்தவ் கடலில் சம்பந்தாத் சேர்ந்தபடியால் ஸ்வ ஆத்மலாபகா இவ அது தனது சொரூபத்தை அடைவது போல, தனது சத்தையை அடைவது போல ஆகிறது. கபலனதா து ந பகவத்குணங்கள் முழுவதையும் கூறி முடித்தபடியால் இல்லை. ஏவம் இவ்விதமே ஸ்தோத்துகு எம்பெருமானை புகழ முற்பட்ட மம அப்பி அடியேனுக்கும் ஏவம் நக்கிம் இப்படி ஸ்வ ஆத்ம லாபம் ஏற்படாதா என்ன? நிச்சயம் ஏற்படும். எனக்கும் அந்த சத்தை ஏற்படும், ஸ்வரூபம் அடையும். அதனால் அவனை துதிக்கிறேன் என்கிறார் சுவாமி. ஸோ ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து ஒரு பிரபுவையோ ஒரு அரசனையோ நீ இந்திரன் நீ சந்திரன் என்பது போல இல்லாததை கூறுவது ஒரு வகை. இன்னொன்று என்னன்னா அபகத பாப்மா விஜரோ விமுர்த்தியு என்றும் சமஸ்த கல்யாண குணகணௌக மகார்ணவன் என்றும் பிரதான க்ஷேத்திர அங்கியபதி குணேஷகா என்றும் பல வகையாய் புகழப்பட்ட உயர்நலம் உடையவனான எம்பெருமானின் குணங்களில் ஏதோ ஒரு சிலவற்றை திருடி தான் துதிக்க வந்த அரசனையோ பிரபுவையோ புகழ்வது இன்னொரு வகை. இந்த ரெண்டு வகை துதியும் பகவானிடம் எடுபடாது, கூடாது. எம்பெருமானிடம் இல்லாத குணங்கள் மற்றவரிடம் மட்டும் இருப்பதையோ கிடையாது. எம்பெருமானிடம் இல்லாமல் மற்ற பேர்கிட்ட இருக்குமா ஏதாவது குணம்? இல்லை. இவனிடம் உள்ளவற்றை சிலது தானே நம்ம மற்றையோரிடம் ஏறவிட்டு ஸ்தவ்யகா என்றது இவனையே அன்றோ, ஸ்துதகா என்றதும் இவனையே. அதனால்தான் துதி என்பது ஸ்தோத்திரம் எனப்பட்டது.
பட்டர் வந்து பகவத்குண தர்ப்பணம்னு என்டையர் விஷ்ணு சகஸ்நாமம் பகவத் குணத்தை பற்றி என்று தெரிவிக்கிறார். பல்லாயிரக்கணக்கான குணங்களில் 1000 எடுத்து கோர்க்கப்பட்டுள்ளது விஷ்ணு சகஸ்நாமத்தில். அளவு கடந்த புகழை உடையவன் அவன். ஆகவே உள்ளபடி இவனை துதித்தாயிற்று என்று ஒருத்தரும் கூற முடியாது. தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துக்களாலும் அளவிட்டு கூறக்கூடிய மற்றைய பொருட்கள் போன்றவன் இல்லை இவன். அனந்தகான ஸ்ருதியே காட்டுகிறது. அப்போ வேதங்கள் கூற முடியுமோ அப்படின்னா அதுவும் முடியாது. 1000 சாக்கைகள் கொண்டது சாமவேதம், 101 சாக்கைகள் கொண்டது யஜுர்வேதம், 21 சாக்கைகள் கொண்டது ரிக்வேதம், 9 சாக்கைகள் கொண்டது ஆதர்வணம். மகாபாஷ்யக்காரர் எல்லாம் காட்டுறார். மறைந்தவை கணக்கில் அடங்காது. இப்போ இன்னமும் வேத சாக்கைகள் குறைப்பட்டுள்ளது. அனந்தாவை வேதாக என்று பலபடியான வேதங்களும் ஸ்ரீ ஹரியின் வைபவத்தை கூற முடியவில்லை. உள்ளபடி ஒரு டிராப்லெட் தான் வேதம் கூற முடிகிறது. ஆனாலும் மேகத்திலிருந்து பொழியும் மழை பாலைவனத்தில் விழுந்தால் அதன் ஸ்வரூபம் நிலை அழிகிறது. அதே மழை கடலில் விழுந்தால் அந்த நீர் சுபாவம் அப்படியே இருந்து ஸ்வரூப சத்தை ஏற்படுகிறது. அப்படியே அடியேனுக்கு அதே போல ஸ்வரூப சத்தை ஏற்படுவதற்காகத்தான் இந்த ஸ்துதியை செய்கிறேன் என்று அருள்கிறார். இதுக்கு ஈடு வியாக்கியானத்தில் ஒரு கதை இருக்கு, ரொம்ப அழகாக தெரிவிக்கிறது. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு கவிஞன், ஒரு பணக்காரன் ஒருத்தன் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறா கவிஞர்களுக்குன்னு. அங்கே போய் மொட்டை தலையன் அவன், அந்த கொடுக்குறவர், அந்த பணம் கொடுக்குறவர் மொட்டை தலையன். 2 முடி இருக்கும், மேலேருந்து இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம் வாரி இருக்கேன். மொட்டை தலையனை பார்த்து குழல் அழகரே குழல் அழகரே அப்படின்னு கவி பாடி ஒரு கவிஞன் பரிசு பெற்றான். அவன் வந்து மூட்டை நிறைய நெல் கொடுத்து அதை எடுத்துட்டு அவன் வண்டி வச்சுட்டு எடுத்துன்னு போகிறான். இப்போ எதிர இன்னொரு புலவன் வரான். எப்படி இவ்வளவு உனக்கு கிடச்சிது அப்படின்ன உடனே அவன் ரொம்ப அப்பாவி என்ன மாதிரி சொல்லிட்டான். அங்கே ஒரு மொட்டை தலையன் இருக்கான், அவனை குழல் அழகர்னு சொன்னேன், கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரித்தான். உடனே இவன் என்ன பண்ணான், அந்த பிரபுக்கிட்ட போய் கோல் சொல்லிட்டான். அவன் அப்படி சொல்கிறான், உங்களை மொட்டை தலையனை குழல் அழகர்னு சொல்லி நெல்லை வாங்கி வந்துட்டேன்னு சொல்கிறான். உடனே அவர் கோபம் வந்துடுது, கூட்டுண்டு வாடா அவனை அப்படின்னு. ஸோ முதற் புலவனை பிரபு வரவழைத்து கேட்டானாம், அப்படி சொன்னியா? அதுக்கு அவன் சொல்கிறான், பிரபுவே அவன் பொய் கூறுகிறான். முன்பு உங்களிடம் நான் சொத்தை பெற வந்தது, அப்போ பார்த்ததை விட இப்போ இன்னும் அடர்த்தியாக இருக்குது உங்கள் தலையில், சுருள் சுருளாய் எவ்வளவு குழல்கள். இந்த கோபத்தில் எதுக்கு இது கஷ்டப்பட்டுன்னு அந்த குழல்கள்லாம் உதிர்ந்துட போகிறது. அவனும் தன் தலையை தடவிக்கொண்டு சந்தோஷத்துடன் மீண்டும் அவனுக்கு இன்னொரு மூட்டை நெல் கொடுத்தான். இது ஈடு முதலானவற்றில் வருகிறது. பாரிலோர் பற்றையை பச்சை பசு பொய்கள் என்று ஆழ்வார் காட்டுகிறார். ஆகவே இது பகவானை தவிர வேறிடத்தில் சம்பாவிதம், வேறிடத்தில் இது வந்து பொய் தான். பகவானிடம் எல்லாம் அமைந்துள்ளபடியால் அது பொருந்தாது. அவர்கிட்ட சொல்கிற ஸ்துதி பொருந்தாது. ஏன்னா பகவானிடம் நாம் சொல்லும் குணங்கள் பகவானிடம் நிறைய இருக்கிறது, நம்ம சொல்கிறது ரொம்ப கம்மி. அதனால் நம்ம வந்து we are not doing justice. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.